சரி விடுங்க போவாங்க கோப்பி வீடியோ ஓடினு இருக்கு. போயா நான் வந்ததே தவறு என்று நான் சொல்றேன். அது வந்ததே தவறு. அது வந்தது இல்லாம என்ன வந்து எந்த கொடுமைனா அங்க என்ன கொடுமை நடந்துச்சு. நீ வந்ததும் இல்லாம அந்த வார்த்தை சொல்லிக்கிற உலகத்தில் எந்த கொடுமையா? பெற்ற மைந்தனை கொள்ள என்ன அவசரம்? இவளுக்கு பிள்ளை பாசம் வந்து விட்டது. அதுக்குதான் அவ வந்திருக்கிறாங்க. அவளுக்கு பிள்ளை பாசம் வந்து விட்டது. இவளுக்கு தான் பிள்ளையா? இவளுக்கு தான் பாசம் இருக்கா? நமக்கு கிடையாதா? தவம் இருந்த பிள்ளை பெற்றெடுக்கலையா? எதற்காக ஒரு பிள்ளை நம்ம தவம் இருந்து பெற்றெடுத்தோம்? எனக்கும் பின்னா இந்த முடி சுட்டி சொல்ற கதைகள்
இந்த முடிசூட்டி அவன் ஆள வேண்டும். அதற்காகத்தான் அவனை தவம் இருந்து நாம பெற்றெடுத்தோம். அது நேற்றைய தினத்திலே உன்னை வரவழைத்து அவனுக்கு வயது 5 ஆகிவிட்டது. அவனை பாடசாலையிலே அமர்த்திவிட வேண்டும். எதற்காக 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்காலம், 96 தத்துவம், கல்விக்கானம், பூர்விக்கானம், இப்படி அநேக விதமான கல்விகளை கற்றுணர்ந்து மறுபடியாக நாம் இருவரும் சேர்ந்துதான் நமது குல உருவாகிய சுக்கலாச்சாரியத்திலே ஒப்படைத்தோம். அது நீ இருக்கின்ற வேளையிலே நமது குல குருவாகிய சுக்கலாச்சாரியை வரவழைத்து நாம் இருவரும் சேர்ந்துதான் அவனை பாடசாலையில் அமர்த்தி விட்டோம் இல்லையா? அவன் என்ன சொல்லுகின்றான்? நாம் ஒன்று சொன்னால் அவன் வேறொரு வார்த்தை சொல்லுகின்றான். அவன் எந்த உலகத்தில் எந்த கொடுமை வர இப்ப மாத்திரம் பேசினாரு ஒரு பெண்ணானவள் எப்பேற்பட்ட சபை இது? யாரோட சபை? என்ன நினைப்பார்கள்? மாட்டார்கள். எனக்கு முன்னால பேச மாட்டாங்க. பைத்தியக்காரி எனக்கு பின்னாலே அமர்ந்து கொண்டு என்ன நல்லா பேசுவார்கள். நிலைக்கு வந்து நிப்பாட்டது இல்லாமல் பின்னாடி பேசுவாங்க. நேரம் தாசி வருவா, தேசி வருவா, நைட்டு சபைக்கு வர்றது வந்து வாஸ்தவம் தான். சபைக்கு வரக்கூடிய வந்து தாசி வருவா, தேசி வருவா, ஊர் வச்சு ரம்பை ஓடுறா காசி வருவாள், வேசி வருவாள். இங்க யார் வருவாள்? அதை நான் தாண்டி சொல்லணும். வைத்தியக்காரி அவளா ஏன் வருவாள்? எனக்கு இந்த நாட்டியம் ஆடிவிட்டு சன்மானம் வாங்கி கொண்டு போவார்கள். என்னோட மனைவி இந்த நீதாவுரி பட்டணத்தை வெகு விமர்சையாக ஆண்டு கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரே குடையிலே